ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திருமதி சசி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே என்ன சமைக்கிறதுன்ட்டு இப்படியே என்ன ஓடிட்டு இருந்தது. ஒரு பக்கம் வந்து புளி சாத கலர் இல்லாமல் அப்படின்னு தோணுச்சு. சரி, சட்டுப்புட்டுன்னு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சாப்பாடை வேக வச்சுட்டு பலாக்கொட்டை நேற்று உரிச்சது இருந்ததில்ல, அதை அவிக்க போட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து புளி குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நம்மளாம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து கிச்சனை வந்து கொஞ்சம் டச்சப் வேலை பண்ணி வச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தொடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது தொடச்சி விட்டுட்டு அதுக்குள்ளே ஜெப்டோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. அதை போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. முட்டை, மேகி பாக்கெட்டு, கல் உப்பு, சால்ட் உப்பு, உருளைக்கிழங்கு, அப்புறம் ப்ரெட்டு இதெல்லாம் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதெல்லாம் வந்துருச்சு. அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை நான் எப்படி கலருவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டு அதுலேயும் புளி சாதம் கலருவாங்க. நான் அதே மாதிரி என்ன பண்ணுவேன், தாளித்து விட்டுட்டு புளியோதரை மிக்ஸ் பவுட்ரு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கி அதை கொஞ்சம் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு அதுலேயே சாப்பாடு கலரிட்டா சூப்பராக இருக்கும். ஆம்லெட் செய்ய நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் சுகரை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துப்பேன். எடுத்துக்கிட்டு தவாவை அடுப்பில் வச்சு அது நல்லா ஹீட் ஆன உடனே கொஞ்சம் நெய்யோ பட்டரோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டை உடச்சி பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ப்ரெட்டை முக்கி அப்படியே எடுத்து தவாவில் போட்டு எடுத்துருவேன். இந்த மாதிரி செஞ்சால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை பீட் பண்ணி தவாவில் ஊற்றிட்டு ப்ரெட்டை நடுப்புற வச்சு முட்டையை அப்படியே பேக் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி செய்வாங்க. நான் இப்படி தான் செய்வேன். நல்லாயிருக்கும். பலாக்கொட்டையை அவிச்சு எடுத்துட்டேன். நல்ல மாவாக சூப்பராக இருந்துட்டு டேஸ்ட்டு நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி வந்து பலாக்கொட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். செஞ்சோம், சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. குழந்தைங்க வந்து நல்லா வளர்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அடிக்கடி பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். அது இல்லாமல் அவங்க வந்து கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த காசுக்கு நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். சம்டைம்ஸ் வந்து என் பசங்களே வந்து அடுப்பு கிட்ட நின்று அவங்களே பிரெட் ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்க, சாப்பிட்டு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே சூப்பராக செய்வாங்க. பையன்லாம் கிச்சனுக்கு போனான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து அவன் சூப்பராக சமைப்பான். சிக்கன் 65 எல்லாம் சூப்பராக சமைச்சு தருவான் எங்களுக்கு. எனக்கு கூட அந்த அளவுக்கு செய்ய தெரியாது. என் பொண்ணுமே சொல்லுவாங்க, அம்மா நிதிஷ் செஞ்சால் சூப்பராக இருக்குதுமா, அவனே செய்ய சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து நான் அடுப்புக்கிட்ட விட்டு அவங்களை ஃப்ரீயாக சமைக்க வச்சு பழகிட்டேன். அவங்க வந்து எப்போ என்ன தேவையோ அதை அவங்களே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அவங்க அடுப்படியில் போயிட்டு 2 பேருமே சமைப்பாங்க. அந்த மாதிரி தான் பழக்கி வச்சுருக்கேன். எல்லாம் சமைச்சு வச்சுட்டு பசங்களுக்கு தேவையானதெல்லாம் டிஃபன் பேக் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க கிளம்பும் போது கிளம்பி எடுத்துகிட்டு போவாங்க. நான் முன்னாடியே சமைச்சிட்டேன். அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஹாலில் வச்சுருவேன். அவங்க போகும்போது எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. இல்லைனா வந்து நீ தான் டிஃபன் கட்ட லேட் ஆகிடுச்சு, அதனால தான் நான் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பழிய போடுவாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன், உஷாராக இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஹாலில் வச்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.